இங்க ஒரு பொண்ணுக்கு காது கேட்காது கண்ணு தெரியாது ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுவோம் அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும் இவ வீட்டை டார்கெட் பண்ணி 3 திருடனுங்க இந்த பொண்ணு வீட்டுல திருட போறானுங்க. வெளியே 4 விதமா பேசுவாங்க சொல்லுவாங்க, நம்ம இதுக்கு செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு உண்மையாவே கண்ணு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி ஊத்தும் போது கார்ட்போர்டு வச்சு மறைக்கிறானுங்க. இவ்வளவு மறைச்சது தெரியாம சுடு தண்ணியை திருடன் கையிலே ஊத்தி விட்டுறா. இன்னும் கூட நம்பாம சூட்கேஸ் அப்படியே அப்படியே திருப்பி வச்சு பொண்ணு தடிக்கு கீழே விழுந்துறான்னு சொல்லி பாக்குறாங்க. இவ்வளவு தடிக்கு கீழே விழுந்ததும் எப்பாடா இவளுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப காது கேட்காதானோ கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு சங்கு அடிக்கிறானுங்க. இந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வராததால காதும் கேட்கல போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாயிடுறானுங்க. உடனே இந்த பொண்ணு குளிக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எழுந்து குளிக்க போறா. அப்ப இவனுங்களும் பின்னாடியே போறானுங்க. ஆனா இந்த பொண்ணு குளிக்காம வேகமா வந்துட்டு டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்துடுறா. அப்ப ஒருத்தன் இதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு நம்ம எதுக்கு வந்தோம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப இவனுங்களும் எதனா காஸ்ட்லியா கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடிச்சு விட்டு தேடுன்னு தேடுறானுங்க. இதுல ஒருத்தன் ஒரு துணியை தூக்கி போறான். அது இது பொண்ணு மேலே வந்து விழுது. இந்த துணிக்குள்ள இந்த கரப்பாம்பூச்சி இந்த பொண்ணு மேல ஏறினதும் ஐயோ அம்மா கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி ஊற கூட்டிடுறா.